பார்த்தீங்கன்னா ஆடியோ சூப்பராக கேட்கும். ஸோ ஆடியோ ஜம்ப் ஆகும், நல்லா பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? சரி, 850 ஃபீட் போகலான்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ தூரம் யாரும் போகிறதில்ல. ஐ மீன் வந்து வெறும் ஃபோனில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி காட்டினேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட இன்ஸ்டா 360 அண்ட் கோப்ரோ. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் வாஷிங் பேட். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு நெக்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட DJI வயர்லெஸ் மைக் பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா டுவெல் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் சிங்கிள் ரிசீவர் மாடல். இதில் வந்து சோலோ கிரியேட்டர் மாதிரி என்ன மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ரிசீவர் சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் கிடைக்குது தான். பட் எனக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆக்கணும்ல. இப்போ கண்டி நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன், யாருதுனா நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ எதோ எடுக்கிறோன்னா இப்போ மாற்றி மைக் இப்படி பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் டுவெல் ரிசீவரே வாங்கிட்டேன். அண்ட் இதே கேட்டகரி பார்த்திங்கன்னா நம்ம ரோட் மைக் வருது. எனக்கு ரோடு பார்த்திங்கன்னா பிடிக்கல. ப்ளஸ் வந்து இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ரோட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ஜிங் கேஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டிக் கிளிப்பு, இதெல்லாம் தனியாக எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். இப்போ ஸோ பட் DJIயில் பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் வந்து இந்த பாக்ஸ்லேயே கிடச்சிது. ஈவன் அந்த ஐஃபோன் கனெக்டர் கூட டைப் சி கனெக்டர் எல்லாமே இதில் வந்தது. நீங்கள் ஐஃபோனுக்கு தனியாக வாங்கினா ரோட்டில் அது தனியாக பே பண்ணணும், அது வேறு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஷார்ட் அன்பாக்சிங் பார்த்துருவோம். மேலே பார்த்தீங்கன்னா DJI மைக், கீழே வயர்லெஸ் மைக்ரோஃபோன் போட்டிருக்கோம். சைடில் ஒரு ஃபோட்டோ அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் DJI, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா வேணும் நம்ம பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா DJI மைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம தேவையில்லை, டேரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கண்டென்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கான QR கோடு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை டப்பா. இதுதான் நம்மளோட மைக்கு. அண்ட் பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ பாக்ஸை தூக்கி வேறு சேருவோம். டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கேரிங் பவுச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க DJIன்னு சொல்லிட்டு. அதுவும் 3D எம்போஸ்டு. உள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டெட் கேட் பூனை முடியுன்னுவாங்களே அது இருக்கும். ஓகே, 2 பூனை முடி என்ற டெட் கேட், ஒரு சார்ஜிங் கேபிள் ஃபார் ஒரு TWSன்ற பாருங்க மைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு TRS கேபிள். அப்புறமா வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் கூட நம்ம சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மைக்கு கிட்ட வந்துடுவோம். ஸோ இதில் இருந்து அன்ராப் பண்ணிவிடுவோம். பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சார்ஜிங் கேஸ்க்கான ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு மேலே பார்த்திங்கன்னா DJIன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பிராண்டிங் நல்லாயிருக்கு. 3D எம்போஸில் சைட்லலாம் எதுவும் கிடையாது. நல்லா கிரிப்பியாக கொடுத்துருக்குறாங்க. மேலே மட்டும் ஸ்மூத்தாக இருக்குது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா பிடிச்ச கிரிப்பாக இருக்கிறதுக்காக. கீழே பார்த்திங்கன்னா ரப்பரைஸ் ஃபினிஷ்ட் வச்சிங்கன்னா இது விழாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே ஆன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அது ரிசீவரோட சார்ஜ் எவ்வளோ இருக்குது, 2 டிரான்ஸ்மிட்டர் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அண்ட் பார்த்திங்கன்னா மற்றதுக்கான ஐஃபோனுக்கான, அப்புறமா ஆண்ட்ராய்டுக்கான, அப்புறம் ஹார்ஷூ மவுண்ட் எல்லாமே இதிலே வந்து இது ரோடு மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் தனியாக பே பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே இதிலே கொடுத்துருவான் வித் சார்ஜிங் கேஸ் கூட ரோட்டில் தனியாக வாங்கணும். அதுக்காக நான் DJI சூஸ் பண்ணேன். ஸோ உலகத்தில் வெளியே எடுத்துகிட்டு பார்த்துருவோம். ஸோ நம்ம கேஸ்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி கனெக்டர் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட iOSக்கான ஒரு கனெக்டர், ஹார்ஷூ மவுண்ட், கோல்ட் ஷூ மவுண்ட் எதுன்னு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் நம்மளோட டிரான்ஸ்மிட்டர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பவர் பட்டன், நம்மளோட சார்ஜிங் தனியாக போட்டுக்கலாம். ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் மெமரி இருக்குது 8 GB, 24 பிட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் 14 ஹவர்ஸ்க்கு. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கிளிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கிளாம் நம்ம டிஷர்ட்டில் மாட்டிக்கிறதுக்கு. சரிங்களா? அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட மைக் ரெக்கார்ட் பண்ணணுன்னா இது பட்டன் அழுத்தணும். நான் உங்களுக்கு வீடியோவில் போக காட்டுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா லிங்க் பட்டன், சப்போஸ் உங்களோட வந்து ரிசீவர்லேருந்து டிரான்ஸ்மிட் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பண்ணுறதுக்கு. மேலே பார்த்திங்கன்னா லேவலியர் மைக் நீங்கள் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மைக்கு. நீங்கள் 2 LED கொடுத்துருப்போம். ரெக்கார்ட் பண்ணால் இது ஆன் ஆகும், இது நார்மலாகவே ஆன் ஆகும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரிசீவருக்கு போயிடுவோம். ரிசீவரில் பார்த்திங்கன்னா பின்னாடி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது அதே மாதிரி. சைடில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டைப் சி கேபிள் போடுறதுக்கு ஒரு பவர் பட்டன். அண்ட் பார்த்திங்கன்னா அவுட் பார்த்திங்கன்னா நம்மளோட TRS கேபிள்ஸ் இருக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம சவுண்ட் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு யாரும் கேமராமேன் இருந்தாங்கன்னா அவங்க ஹெட்செட் போட்டு கேட்பாங்க. மேலே ஒரு DJI பிராண்டிங். இது பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் OLED. இதில் மோனோ மோடு, அப்புறமா ரிசீவர் கெயின், அப்புறம் செட்டிங்ஸ், டிரான்ஸ்மிட்டர் செட்டிங்ஸ், வால்யூம் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் மைக் அட்டாச் பண்ணல, ஜஸ்ட் நான் ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ரிசீவரை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் 2 டிரான்ஸ்மிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்லேயே இருக்குது. அதனால் 2 இப்போ காட்டுதுங்களா, 2 ரிசீவர் இருக்கிற மாதிரி காட்டும். சாரி, 2 டிரான்ஸ்மிட்டர் ஓப்பனில் இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
அந்த டைப் சி இது சொருகிட்டேன். இப்போ நான் இது மட்டும் எடுக்கிறேன், வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒன்று தான் எனக்கு இப்போ என் கையில் இருக்குது. சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒன்று தான் காட்டும். தெரியுதுங்களா, வெயில் அதிகமாக இருக்குது, வெயிலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னா என் கையில் இப்போ மைக் இருக்குல்ல, ஸோ இந்த மைக்கோட தான் இது வந்து ரெக்கார்டு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட் கேமராலாம் நான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. பட் இங்கே வந்து அது கெயின் தெரியும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த ரிசீவர் உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மோனோ மோடுக்கு போயிடுவோம். மோனோ மோடுன்றது வந்து நார்மலாக ஒரே ஒரு 2 ரிசீவர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட மோனோவில் கேட்கும். ஸோ அது மாதிரி மோனோ சேஃப்டி பார்த்திங்கன்னா இதுலேயும் ரெக்கார்ட் ஆகும், ப்ளஸ் இன்டர்னலாக ரெக்கார்ட் ஆகும், ஃபோனில் இருக்கிறது ரெக்கார்ட் ஆகும். ஸ்டேரியோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை நாங்கள் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறப்ப தான் லைவாக நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசீவர் கெயின். ரிசீவரில் எவ்வளோ சவுண்ட் வரும். இப்போ நார்மலாக 0 டபுள் இருந்தால் நம்ம பேசுகிற வால்யூம் தான் கேட்கும். நீங்கள் லோ பண்ணிங்கன்னா சுத்தமாக கேட்காது, லைட்டாக கேட்கும். அதே நீங்கள் 12 +12 ஏற்றிட்டிங்களா, +10 +12 ஏற்றிட்டிங்களா ஹையாக கேட்கும். ஸோ அதுதான் ரிசீவர் கெயின். இது பார்த்திங்கன்னா ஹெட்செட் போட்டிருந்தால் வால்யூம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ரான்ஸ்மிட்டர் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா லோ கட்னா நம்ம ரொம்ப லோவில் கேட்டிங்கன்னா இஸ்ன்னு ஒரு நாய்ஸ் வரும், அதில் கட் பண்ணுறதுக்காக லோ கட் வச்சுருக்காங்க. ட்ரான்ஸ்மிட்டர் பார்த்திங்கன்னா அதே ரிசீவரில் என்ன கெயினோ அதே தான். பார்த்திங்கன்னா அது ஒரு 0 டபுள் இருக்குது, நம்ம 12 மாற்றிக்கலாம், மைனஸ் மாற்றிக்கலாம். ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து லாக் பண்ணுறதுக்காக நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும்னா நேற்று இது நல்லா ரெக்கார்டும் ஆகாது, ஸ்டாப்பும் ஆகாது. அதுக்காக இது ஆட்டோ ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா கேஸ்லேருந்து நீங்கள் மைக் வெளியே எடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் கேஸ்லேருந்து மைக் வெளியே எடுத்துகிட்டே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. இதில் வைப்ரேஷன் மோட்டர் இருக்குது. ரெக்கார்ட் டைம் எப்போல்லாம் ஆன் பண்ணுறீங்களோ ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்இடி பிரைட்னஸ். நம்ம இதில் இருக்குது பார்த்திங்கன்னா எல்இடிஸ், அதோட பிரைட்னஸ்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். இது டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா லிங்க் பண்ணுறதுக்காக 2 ட்ரான்ஸ்மிட்டரை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 2மே லிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரைட்னஸ், டிஸ்பிளே இது, லாங்குவேஜ், டேட் அண்ட் டைம், ஃபேக்ட்ரி ரீசெட், வேர்ஷன் அண்டு வந்து கம்ப்ளைன்ஸ் மோட். அவ்வளோதான் இருக்குது. இப்போ தானே ஸ்டேரியோவில் இருக்குன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு ஆடியோ கேட்கும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா வீடியோ போக பாருங்கள், சூப்பராக கேட்கும். சரிங்களா, இது மோனோவில் வச்சிடலாம். சரி, நம்ம வீடியோ போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆடியோ போராட்டி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. நான் மைக் அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி பேசுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக அடிக்கிறதுனால நான் டெட் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் டெட் கேட் நல்லா மூவ் ஆகுது. ஸோ நான் வாய்க்கிட்ட வச்சு பேசுகிறேன். ஸோ டெட் கேட் வச்சு நான் பேசும்போது நான் வந்து கிளிப் பண்ணுறதுக்கு இடமே இல்லை, இருந்தாலும் ஐ வில் ட்ரை. ஜஸ்ட் இங்கே ஒரு மாட்டுற மாதிரி மாட்டிடுறேன், ஏன்னா இடம் இல்லை. அதனால் இப்போ நான் வந்து கிளிப் பண்ணியிருக்கேன். டெட் கேட் வேறு போட்டிருக்கேன். ஸோ காற்று அடிச்சுட்டே இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெட் கேட் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் டெட் கேட் ரிமூவ் பண்ணதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கையோடு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிளாம்ப் பண்ணுறேன். பட் இந்த இடம் ரொம்ப தடியாக இருக்கனால உயர்ந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ நான் இருந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ டெட் கேட் இல்லாமல் இப்போ நான் ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெட் கேட் ரிமூவ்டு. டெட் கேட் இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா காற்று லைட்டாக நின்று போச்சு, அதனால் நான் டெட் கேட் போடல. இப்போ காற்று கட்டி ஹெவி ஆகிடுச்சதுன்னா டெட் கேட் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. மழைக்காலம் தான், பட் என்ன இருந்தாலும் பயங்கரமாக வெயில் அடிக்குது. சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கிளிப் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் ஷர்ட் உள்ளே போடுறேன். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மேக்னெட்டிக்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். நான் இன்விசிபிளாக இருக்கும், மைக் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். டெட் கேட்டு உள்ளே வச்சிடலாம். என்ன பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக மைக் இருக்கா, சாரி மேக்னெட் இருக்கா. ஸோ சின்ன மேக்னெட் தான் இது, நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க சின்ன மேக்னெட்டு. இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் இப்படி வச்சு நம்ம மேக்னெட்டு மட்டும், ஓகேங்களா, சாரி இன்டர்னல் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இன்டர்னல் ரெக்கார்டிங்கும் ஆனில் இருக்குது சேஃப்டிக்காக. சப்போஸ் சரி நான் ஆஃப் பண்ணிடுறேன், இல்லைனா வைப்ரேட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் வைப்ரேஷன் மோட்டர் இருக்குது. ரெக்கார்ட் ஆன் பண்ணிங்கன்னா வைப்ரேட் ஆகும், அப்புறம் திருப்பி டச் பண்ணி திருப்பி வைப்ரேட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது ஒரு ஸ்டைலு. உள்ளே மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே மைக் வைக்கிற மாதிரி. இப்போ லைட்டாக காற்றடிக்குது. இந்த மாதிரி ஸ்டைல் ஏன் மோஸ்ட்லி வைக்கிறாங்கன்னா, இங்கே மாட்ட முடியலன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் டெட் கேட் போட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நான் டெட் கேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், லைட்டாக காற்றடிக்க ஆரம்பிக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் டெட் கேட் வச்சு யூஸ் பண்ணி உள்ளே மைக் உள்ளே போட்டிங்கன்னா டெட் கேட் யூஸ் ஆகாது. ஏன்னா அது வந்து அந்த பூனை முடி வந்து உள்ளே குத்திட்டே இருக்கனால நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வெளியில் இந்த மாதிரி வைக்கிறீங்களா, இப்போ காற்றடிக்குதா. ஸோ நான் டெட் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து கேமரா தூரமாக வைக்கிறேன் இதுக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் திரும்பி நடக்கிறேன் வித் டெட் கேட் ஆன். ஸோ உங்களுக்கு எப்படி சவுண்ட் கேட்குது பாருங்கள். ஐ மீன் இது வந்து ஏதோ 850 ஃபீட் போகலான்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ தூரம் யாரும் போகிறதில்ல. ஐ மீன் நானும் போக மாட்டேன்.
இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொஞ்சம் தூரமாக நடக்கிற மாதிரி. ஏன்னா நடக்க முடியல. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு பெயின் இன்னும் குறையில, அது வலிக்குது பயங்கரமாக. இப்போ அந்த எதிர் வீட்டெலாம் போய் நாங்கள் ஷூட் பண்ணது, நான் மறுநாளே மறுபடியும் அது ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா. இன்னொரு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இன்விசிபிள். சரிங்களா. இன்விசிபிளாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. சின்ன பீஸ் வந்து உள்ளே எப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு தெரியுதா தெரில, இங்கே சின்னதாக ஒரு மார்க் மாதிரி தெரியும். ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐ திங்க் ஆடியோ செல்லில் எதுவும் டிஃப்ரென்ஷியேட் இருக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸும் இல்லை, இருக்கிற இதே இடத்துல சரௌண்டிங்கில் தான் நம்ம மைக் இல்லை உள்ளே வெளியேன்னு பண்ணிகிட்டு இருக்கோம்னால ஆடியோ சேஞ்சஸ் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரிசீவர் கெயின் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் கெயின் பற்றி உள்ளே நான் செட்டிங்ஸில் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவர் கெயினும் 0ல் இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் கெயினும் 0ல் இருக்குது. ஏன்னா நான் வந்து எனக்கு சுற்றி வந்துட்டு எதுவும் நான் வந்து சைலண்ட்டாலாம் ஒன்றும் பேசலை. நான் சைலண்ட்டாக ரொம்ப சைலண்ட்டாக பேச போகிறேன் அப்படி உனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குன்னா அப்போ நீங்கள் 12 ஏற்றிக்கலாம். அதிகமாக ஜனங்க இருக்கிறாங்க, சத்தம் கேட்காது நினைக்கிறீங்கன்னா, சுற்றி சரௌண்டிங் சத்தமாக இருக்குன்னா நீங்கள் 6 கீழே இறக்கிட்டிங்கன்னா, 1-2 பாயிண்ட் கீழே இறக்கிட்டிங்கன்னா சரௌண்டிங் சத்தம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் பேசுகிறது இதுவாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு வீட்டில் போய்ட்டு அது வந்து எடிட்டிங்கில் வந்து நீங்கள் அதை கெயின் பண்ணி வச்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் 0ல் வைக்கிறது தான் பெட்டர். இப்போ நான் 0லேயே வச்சுருக்கேன். இப்போ நான் செட்டிங்ஸில் வந்து ரிசீவரில் வந்துட்டு 12லேயும் அண்ட் நம்ம மைக்லேயும் 12 வைக்கிறேன். ஸோ அது சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து அதே டோனில் தான் பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு சடனாக ஒரு ஜம்ப் தெரிஞ்சிருக்கும் ஆடியோவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர்லேயும் அண்டு டிரான்ஸ்மிட்டரில் ரெண்டுத்துலேயுமே நான் 12ல் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதிலே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் லைட்டாக அந்த பஸினஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணுவோம், லைட்டாக பிஸுன்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹெட்செட் போட்டுருந்தா தெரியும், இல்லைனா அவ்வளோவா தெரியாது. ஸோ அது பஸினஸ் கேட்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம லோ கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து நான் காட்டியிருப்பேன். லோ கட் வந்து ரொம்ப கீழே ஒரு பேஸ் நாய்ஸ் எதுனா உங்களுக்கு வந்து சரௌண்டிங்கில் தானே கேட்குதுன்னா உங்களுக்கு கேட்கும். பட் இதில் கேட்கலன்னா இதுக்கு லோ கட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த டெசிபிள்ஸ் கம்மி டெசிபிள்ஸ் இருக்கிற ஆடியோலாம் வந்து நம்ம வீடியோவில் இருக்காது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், கிறிஸ்டல் கிளியரில் ஆடியோ. அண்ட் இதில் இன்டர்னல் ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் 0 ரிசீவர் அண்டு நம்ம டிரான்ஸ்மிட்டர் 0ல் வச்சுட்டு இன்டர்னல் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிற ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க. கைஸ், இப்போ நம்ம இன்டர்னல் ரெக்கார்டிங் போட்டுடலாம். சிங்கிள் பண்ணோடனே ஒரு வைப்ரேட் க்ரியேட் ஆகும், ரெக்கார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற நம்ம பேசி ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிறது கிடையாது, இது இன்டர்னலாக இதில் ரெக்கார்ட் ஆகுது. இந்த மைக்கோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். இப்போ பயங்கரமாக காத்தடிக்குது, டெட் கேட் வர போட்டிருக்கோம். ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிறது இல்லை, இது வந்து இது மைக்கில் ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் ஃபோன் இல்லாமலே இது மட்டும் டிரான்ஸ்மிட்டர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ரெக்கார்டுன்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 14 ஹவர்ஸ்க்கு 24 பிட் ஆடியோ பயங்கரமாக ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஃபுல்லாக கேட்குறது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோ. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் நிறைய செட்டிங்ஸில் மோனோ ஸ்டேரியோ அதெல்லாம் நான் செட்டிங்ஸில் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவர் கெயின்லாம் இப்போ பார்த்துட்டிங்க. மோனோ அண்ட் ஸ்டேரியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு அது மைக் வேணும், இன்னொரு மைக் பாக்ஸில் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸ்டேரியோ மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மைக் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ஆடியோ ஒரு சூப்பரான ஒரு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை எனக்கு இன்டர்வியூ பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் மோனோ வச்சுருக்கேன். இன்னொரு ரிசீவர் எடுத்து நீங்கள் மோனோவில் வச்சுருந்தாலும் 2 மைக்லேயுமே ஒரே மாதிரி தான் கேட்கும். பட் ஸ்டேரியோ மோடு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா அங்கே எதனா சத்தம் கிடச்சுன்னா அதை கெயின் பண்ணணும், இந்த இடத்துல எனக்கு ஏதாவது அது கெயின் பண்ணணும், கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டேரியோ மோடில் போட்டு இன்னொரு மைக் வச்சு காட்டுறேன். அண்ட் இன்டர்னல் ரெக்கார்டிங் ஆடியோ இது. இப்போ நான் இப்போயே கட் பண்ணிடுறேன். நம்மளோட ஃபோன் மைக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம செட்டிங்ஸ் காட்டின மாதிரியே இப்போ 2 மைக்கும் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். காற்று பயங்கரமாக அடிக்குது, டெட் கேட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்டேரியோ மோடில் இருக்குது, மோனோ மோடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கிட்ட எடுத்துகிட்டு வரேன், அப்புறம் இது தூரம் எடுத்துகிட்டு போகிறேன், அப்புறம் இது கிட்ட எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஹெட்செட் போட்டிங்கன்னா சும்மா பயங்கரமாக கேட்கும். ஸோ ஒரு ஸ்பெஷல் ஆடியோ எஃபெக்ட் இருக்கும். நான் அப்படி சுற்றுற மைக்கை என்னென்னமோ பண்ணுறேன், பட் எப்படி கேட்க போகுதுன்னு தெரில. பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மைக்கு மட்டும் சுற்றிட்டு இருக்கேன், இன்னொரு மைக் இப்படி பக்கத்தில் எடுத்துகிட்டு வரேன், இந்த மைக்கை சுற்றுறேன். ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்டேரியோ மோடு. ஸோ மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் எடுக்கணும், 3Dயில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம். அண்டு இங்கே இந்த இடத்துல ஒரு மேக்னெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து அங்கே நீங்கள் போகிறீங்கன்னா ஆடியோ சூப்பராக கேட்கும். ஸோ ஆடியோ ஜம்ப் ஆகும், நல்லா பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? சரி, ஸோ இந்த மோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த மைக்கில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு. இப்போ நம்ம ரோடு மைக்கும் நம்மளோட டிஜேஐக்கும் ஒரு சிம்பிளான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். நீங்கள் ரோட் மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வர ஒரு புது மாடல் நினைக்கிறேன், அது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் அவைலபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. ரோட் வயர்லெஸ் ப்ரோன்னு ஒரு மாடல் வந்திருக்கு. அது இப்போ வந்த மாடல் தான். பட் இது லான்ச் ஆகும்போது இதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ரோட் வயர்லெஸ் கோ 2 தான். சரிங்களா? அது வச்சே கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் கிடையாது.
எல்லாமே ஒயர்டு. நீங்கள் எது ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒயரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோனோட வந்து ஒரு ஓடிஜி மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுது, அந்த நம்ம பென்ட்ரைவ் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுது அழகாக. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்றடிக்குது. ஸோ ஆடியோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ திரும்பிட்டே இருப்போம், அப்போ ஆங்கிள் மாற்றிட்டே இருப்போம். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் இருக்குது. நீங்கள் வந்து மறந்துடலாம் சார்ஜ் போடுறதே. ஏன்னா அதில் கேஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 5 ஹவர்ஸ்க்கு பேட்டரி நிற்கும். அண்ட் ரிசீவர்லேயும் ட்ரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே 5.5 ஒன்று 5 ஹவர்ஸ் ஒன்று நினைக்கிறேன். அது டவுட் எனக்கு தெரில. மேக்ஸிமம் 5.5 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் யாரும் ரெக்கார்ட் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், இதில் பேக்கப் ரெக்கார்டு இருக்குது, நமக்கு ஒயர்லெஸ் கோட்டோலையும் இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 8 GB இருக்குது, அது 4 GB இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் 14 ஹவர்ஸ் கண்டி ரெக்கார்ட் ஆகும், அதுக்கு பாதி அது ரெக்கார்ட் ஆகும். அண்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு வைப்ரேஷன் வேறு இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி டக்குன்னு ஆகிட்டுனா ஃபீல் பண்ணுறது வந்து வைப்ரேட் நல்லாயிருக்கு. ப்ளஸ் நீங்கள் அது ஒயர்ஸ் கேரி பண்ணவே தேவையில்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ரோடு ஒயர்லெஸ் டூ கோவில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி ஒயர் வாங்கணும். அது 3000 4000 ஒயர் வாங்கி அது சொருகி அது அசிங்கமாக தங்கி இருக்கும். அதுக்கு ஒரு தனி கிளாம்ப் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சிஸ்டம் அது. பட் டிஜே அப்படி கிடையாது. எவ்ரி திங் இஸ் இன் பாக்ஸ் ஒன்லி. டைப் சியில் எடுத்துக்கோங்க, iOS எடுத்துக்கோங்க, ஆஷு மவுண்ட்டு எல்லாமே, டிஆர்எஸ் கேபிள் கூட இதில் இருக்குது. ஜஸ்ட் அந்த கேபிள் மட்டும் மாட்டிங்கன்னா போதும், கேமராஸ் எல்லாம் சிம்பிளாக ஃபிக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இது டச் ஸ்க்ரீன் ஓலெட் டிஸ்பிளே வந்து நம்மளோட ரிசீவரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்த செட்டிங்ஸுமே அதிலே பண்ணிக்கலாம். பட் நம்ம ரோடு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு தனி ஆப் இருக்குது, அந்த ஆப் உள்ள போய் பண்ணணும். அண்ட் ரெக்கார்டட் வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜேயில் அது வந்து ஒரு நம்ம ஃபோனில் ஃபைல் மேனேஜர் இருக்கே, ஒரு ஃபைல் இருந்தால் டப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கும். பட்டு நம்ம ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் காம்ப்ளிகேட்டட் தான். அந்த ஆப்பில் இந்த போய் இது பண்ணி தள்ளி அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே தான் இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அண்ட் இப்போ புதுசாக லான்ச் ஆன ரோடு ஒயர்லெஸ் கோ நினைக்கிறேன், ப்ரோ நினைக்கிறேன். அது வேணால் சார்ஜிங் கேஸோடு வருது, அதுக்கும் தனி காஸ்ட்டு. ஒன்றால் வராது பேக்கேஜாக. நீங்கள் சார்ஜிங் கேஸோடு வாங்கினீங்கன்னா தனியாக காஸ்ட்டு. அப்புறம் இந்த மேக்னெட்டிக் கிளிப் இருக்குல்ல, அது வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக காஸ்ட்டு. ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி அது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப பாக்ஸியாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் லுக்ஸ் மேட்டர்ஸ் ஆல்சோ. இப்படி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அது மேக்னெட்டிக் கிளாம்போ இல்லை, இப்படி தான் நீங்கள் மாட்டேன். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு இங்கே மாட்டுறதுக்கு இடம் இல்லை, நான் சிம்பிளாக மேக்னெட் வச்சு இங்கே ஒட்டிட்டேன். ஸோ அதனால தான் இது ப்ரிஃபேர் பண்ணேன். ஸோ அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ப்ரோ மாடல் வந்து அதிக ரேட்டுன்னு நினைக்கிறேன். அண்டு ஒயர்லெஸ் கோ டூவும் இதோட கம்மி ரேட்டு தான். இது பார்த்திங்கன்னா 35,000 வரும், 36,000 வரும். பட் நான் அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலை, நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்கிறேன். அண்டு நம்மளோட ரோடு பார்த்திங்கன்னா வந்து 32,000-33,000 வருது. எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இது 28,000 நான் இப்போ வாங்கினேன் வித் சார்ஜிங் கேஸு. அப்புறமா இன்னொரு மாடல் சிங்கிள் ரிசீவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இப்போதைக்கு 19,000 அவைலபிள் இருக்குது. ஸோ யாருனா வேணும்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் நான் கொடுக்க விரும்பலை, ஏன்னா நம்ம வந்து ஸ்பான்சர்டெல்லாம் கிடையாது. ஸோ நானாக என் சொந்த காசு போட்டு வாங்கி இந்த ரிவ்யூ போடுறேன். ஸோ நான் பயாஸ்ட் இதெல்லாம். நீங்கள் நினைப்பீங்கன்னா இவன் ரோடு மட்டம் தட்டுறான், அப்புறம் என்னோடய ஃபோனை பற்றி கூட நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவன் சாம்சங்கே பேசுகிறான், iOS மட்டம் தட்டுறான், அப்படிலாம் இல்லை. நான் வந்து பயாஸ்ட்லாம் கிடையாது. நான் காசு போட்டு வாங்கி நான் ஹானஸ்ட்டான ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அதனால் தான் நீங்கள் நைட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் கேமரா ரிவ்யூலலாம் எப்படி வந்துட்டு ஒரு நார்மலான பர்சன் எப்படி வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஒரு ஸ்டுடியோலையோ பார்க்கில் நடந்து அந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டேன். ஸோ நான் பயாஸ்ட் ரிவ்யூஸ் தான் இதெல்லாம் நான் கொடுக்குறது. நான் வாங்குகிறேன். ஸோ அது எனக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதோ அந்த மாதிரி ஹானஸ்ட்டாக தான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இதோட உங்கள் இஷ்டம் தான், ரோடு வாங்குறதும் சரி, டிஜே வாங்குறதும் சரி. டிஜே இருக்கிறதுல பெஸ்ட்டு. நீங்கள் நியூவாக இருக்கட்டும் சரி, ஓல்டாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே எல்லா ரிவ்யூஸில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், டிஜே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அந்த கன்வீனியன்ட் தான் வந்து டிஜேக்கு. ப்ளஸ் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுக்கு போன வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வெயிட், எங்கேயும் போகாதீங்க. நான் வந்து மைக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன், ஃபோனில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வெறும் ஃபோனில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி காட்டினேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட இன்ஸ்டா 360 அண்ட் கோப்ரோ அண்ட் வேறு என்ன கேமரா அக்சசரிஸ் இருந்தால் அதோட கனெக்ட் பண்ணி நான் டிஜே மைக் எப்படி ஒர்க் ஆக போகுது நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் போட்டேன்னா வீடியோ லென்த் பயங்கரமாகிடும் சொல்லி நான் போடலை. ஸோ ஆடியோ உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, டிராஸ்டிக்காக மைக்குக்கும் மைக் இல்லாமலையும். சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360 அண்ட் கோப்ரோஸ்லாம் இந்த மைக் கனெக்ட் ஆகும். என்கிட்ட அடாப்டர்ஸ்லாம் நீங்கள் அன்பாக்சிங் சின்ன அன்பாக்சிங் ஒன்று போட்டிருப்பேன் நம்ம ஷார்ட்ஸ்லேயே, டிஜேயோட அடாப்டர் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி. அண்டு டிஜே இன்ஸ்டா 360 அடாப்டர் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ டேக் கேர் கேஸ், வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன் பண்ணுங்கள். எனக்கு அந்த வீடியோ வந்து நீங்கள் யாரும் கோப்ரோ வச்சிருக்கீங்க, யாரும் இன்ஸ்டா 360 வச்சிருக்கீங்கன்னா இந்த மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுங்கள், வேறு லெவல் ஆடியோ வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை. My life is in this time, and I know